வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். விபத்தில் சிக்கிய பாராளுமன்ற உறுப்பினர் நலின் பண்டார இன்று அதிகாலை சம்பவம். கடும் மழையால் பறிபோன 10 உயிர்கள், 6 மாயம், 30,504 பேர் பாதிப்பு. பல மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை. ரயில் சேவைகளில் ஏற்பட்டுள்ள சிக்கல். இலங்கையில் அதிகரிக்கும் டெங்கு நோயாளர்கள், 9 பேர் உயிரிழப்பு. அரசு மற்றும் தனியார் விடுமுறை குறித்து வெளியான தகவல். இலங்கையில் 26% அதிகரித்துள்ள வறுமை விகிதம். ஜனாதிபதி அதிர்ச்சி தகவல். நவம்பர் 17ஆம் தேதி முடிவடையும் ரணிலின் காலம். விரட்டி அடிக்கவுள்ள மக்கள். லால்காந்த சூளுரை. வாழ்வெட்டு தாக்குதலில் 2 பிள்ளைகளின் தாய் பலி. தனிப்பட்ட தகராறால் இலங்கையில் பயங்கரம். சகல நாடுகளுக்கும் சகலவிதமான விசா வழிமுறைகளையும் சட்ட ரீதியான விசா ஆலோசனைகளையும் பெற்றுக் கொள்வதற்கு 10 வருட கால சேவை அனுபவம் கொண்ட சன் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ். கொழும்பு கண்டி பிரதான வீதியில் கொங்கஸ் தேனிய சந்திக்கு அருகில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார பயணித்து ஜீப் மோட்டார் சைக்கிளுடன் மோதி விபத்துக்கு உள்ளாகியுள்ளது. இந்த விபத்து இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளதாக நிட்டம்போ போலீசார் தெரிவிக்கின்றனர். பாராளுமன்ற உறுப்பினரின் கார் கண்டியில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த போது வீதியில் பயணித்த மோட்டார் சைக்கிள் மீது மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் பாராளுமன்ற உறுப்பினருக்கோ அல்லது பயணித்த எவருக்குமோ காயம் ஏற்படவில்லை என தெரிய வருகிறது. அத்தோடு மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர் வட்டுப்பிட்டிவெல ஆதார வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் நிட்டம்போ போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாடளாவிய ரீதியில் நிலவும் கடும் மழையுடனான சீரற்ற வானிலையால் இதுவரை உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 10ஆக உயர்வடைந்துள்ளது. அதன்படி இரத்தினபுரி மாவட்டத்தில் 5 பேரும், கொழும்பு மாவட்டத்தில் 3 பேரும், மாத்தறை மாவட்டத்தில் 2 பேரும் உயிரிழந்துள்ளனர். அத்துடன் இயற்கை அனர்த்தங்களினால் 6 பேர் காயமடைந்துள்ள நிலையில் 6 பேர் காணாமல் போயுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் இன்று காலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மழையுடனான வானிலை காரணமாக 20 மாவட்டங்களில் பாதிப்புகள் பதிவாகியுள்ளன. இதன்படி இந்த 20 மாவட்டங்களில் 9,764 குடும்பங்களை சேர்ந்த 30,504 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 1,381 குடும்பங்களை சேர்ந்த 5,174 பேர் 51 பாதுகாப்பு மத்திய நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் இயற்கை சீற்றத்தை அடுத்து 1,847 குடும்பங்களை சேர்ந்த 7,292 பேர் தமது உறவினர்களின் வீடுகளில் தங்கியுள்ளனர். இதேவேளை இந்த இயற்கை அனர்த்தங்களினால் 18 வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளதுடன் 2,564 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது. அத்துடன் கொழும்பு மாவட்டத்தில் பாதுகை பகுதிக்கு மண் சரிவு சிவப்பு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. களுத்துறை மாவட்டத்தில் மத்துகம, இங்கிரிய, புலட்சிங்கள மற்றும் பாலிந்தனுவர ஆகிய பகுதிகளுக்கு மண் சரிவு சிவப்பு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இரத்தினபுரி மாவட்டத்தில் இரத்தினபுரி, அயகம, குருவிட்ட, எலபாத்த, கிரியல்ல, நிவிதிகல, கலவானை மற்றும் எகலியகொட ஆகிய பகுதிகளுக்கு மண் சரிவு சிவப்பு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கொழும்பு, களுத்துறை, கண்டி, கேகாலை, குர்நாகல், நுவர்லியா, இரத்தினபுரி, ஹமாந்தோட்டை மற்றும் மாத்தறை ஆகிய பகுதிகளுக்கும் மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதேவேளை நாட்டில் நிலவும் மழையுடனான வானிலை தொடர்ந்தும் நீடிக்கும் என வளிமண்டலியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இதன்படி மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை ஆகிய மாவட்டங்களிலும் 150 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகும் சாத்தியமுள்ளதாக திணைக்களம் அறிவித்துள்ளது. இதேவேளை ஆறுகளை அண்மித்து வாழும் மக்கள் தொடர்ந்தும் அவதானத்துடன் இருக்குமாறும் அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். அவசர நிலைமைகள் தொடர்பில் அறிவிக்கவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காகவும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் 117 என்ற அவசர தொலைபேசி இலக்கமானது 24 மணித்தியாலங்களும் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேவைகளுக்கு நேரடியாக பங்களிக்க வேண்டிய அனைத்து அரச நிறுவனங்கள் மற்றும் அதிகாரிகளின் இணைப்பு மற்றும் வசதிகளை இது எளிதாக்கும் என்று அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் நேற்று மாலை 6 மணி முதல் போலீஸ் தலைமையகத்தில் 24 மணித்தியாலங்களும் செயல்படுத்தப்படும் விசேட பிரிவை நிறுவுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதன்படி 0112242182 என்ற அவசர தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக விசேட செயல்பாட்டு அறைக்கு தொடர்பு கொள்ள முடியும் என போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. மேலும் 0112439212 அல்லது 0112013036 அல்லது 0112013039 ஆகிய எண்களுக்கு அழைப்பதன் மூலம் தகவல்களை வழங்க முடியும் என போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. பல்லேவில மற்றும் கனேகுட ரயில் நிலையங்களுக்கும் வெஜங்குட மற்றும் கம்பகா ரயில் நிலையங்களுக்கும் இடையில் சமிச்சை
அமைப்பில் ஏற்பட்டு கோளாறு காரணமாக பிரதான மார்க்கத்தின் ரயில் சேவைகளில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ரயில்வே துணை பொது முகாமையாளர் ஜேஎன் இந்தி பொலகே இதனை தெரிவித்துள்ளார். சீரற்ற வானிலையுடன் பிரதான மார்க்கம், கரையோர மார்க்கம் மற்றும் புத்தளம் மார்க்கத்திலும் பல இடங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ள நிலையில் சமிக்சை அமைப்பில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக சில ரயில் தாமதமாக வருவதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. பல ரயில் நிலையங்களுக்கு இடையில் மரங்கள் முறிந்து விழுந்துள்ளமையினால் ரயில் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் வாக மற்றும் கொஸ்கம புகையிரத நிலையத்திற்கு இடையிலான பாலம் ஒன்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டுள்ளமையினால் களனி வழி பாதையில் இயங்கும் புகையிரத சேவை வாகா புகையிரத நிலையம் வரை மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. நிலவும் மழையுடனான காலநிலையினால் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருவதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்படி இந்த வருட ஆரம்பத்தில் இருந்து கடந்த மாதம் வரை 24,920 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டனர். கடந்த மாதத்தில் மாத்திரம் 2,647 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. அத்துடன் இதுவரை டெங்கு நோயால் 9 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அந்த பிரிவு குறிப்பிட்டுள்ளது. சீரற்ற காலநிலை காரணமாக நாடு முழுவதிலும் உள்ள அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் இன்றும் நாளையும் மூட தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக சமூக ஊடகங்கள் ஊடாக பரவி வரும் செய்தியில் உண்மையில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது. நாடளாவிய ரீதியில் உள்ள பாடசாலைகளை இன்று மாத்திரம் மூடுவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இருப்பினும் அரசு அல்லது தனியார் துறை நிறுவனங்கள் தொடர்பில் அவ்வாறான தீர்மானம் எதுவும் எடுக்கப்படவில்லை என உயர் அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் நாளை பாடசாலை மீள ஆரம்பிக்கப்படுமா என்பது குறித்து இன்று தீர்மானிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் மோசமான வானிலை காரணமாக ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தை மாத்திரம் மூடுவதற்கு அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் பணியாளர் சந்திப்பு நிகழ்ச்சி நிரலின் கீழ் இலங்கைக்கான 4வது ஆலோசனையும் 2வது மீளாய்வும் ஜூன் 12 நடைபெறும் என்று நிதி ராஜாங்க அமைச்சர் சகான் சமசிங்க தெரிவித்துள்ளார். இந்த அமர்வில் இலங்கையின் பொருளாதார கொள்கைகள் மற்றும் சீர்திருத்த முன்னேற்றம் குறித்து மதிப்பீடு செய்யப்படும் என அமைச்சர் தனது எக்ஸ் கணக்கில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பொருளாதார ஸ்திரத்தன்மை, வளர்ச்சி மற்றும் சீர்திருத்த முயற்சிகளை மேலும் மேம்படுத்தும் 3வது தவணையை வெளியிடுவதற்கான வெற்றிகரமான மீளாய்வுக்கு அனைத்து நாடுகளின் தொடர்ச்சியான ஆதரவை இலங்கை எதிர்பார்க்கிறது எனவும் அமைச்சர் மேலும் கூறியுள்ளார். இலங்கையில் கடந்த 2019 ஆண்டு 15% இருந்த வறுமை விகிதம் தற்போது 26% அதிகரித்துள்ளது என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். நாட்டில் வருமானம் இல்லாத மற்றும் கல்வி வசதிகள் இல்லாத ஒரு பகுதி இருப்பதாகவும் அதனை 2032 ஆண்டளவில் 10% குறைக்க இணக்கம் காட்டப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிடுகின்றார். எனவே இந்த திட்டத்தை தொடர வேண்டும். இந்த பரவலான ஏழ்மைக்கு தீர்வு காணும் வகையில் தான் வாரிசு உரிமையில்லா நில உரிமை வழங்குதல் போன்ற திட்டங்களை செயற்படுத்தியுள்ளோம். மேலும் கொழும்பில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளின் உரிமையை அந்த குடியிருப்பாளர்களுக்கு வழங்குவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்து வருகிறோம். சொத்துக்கள் இல்லாதவர் அந்த சொத்தை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எனவே நாம் புதிதாக சிந்திக்க வேண்டும் என்றார். எதிர்வரும் நவம்பர் மாதம் 17 ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் காலம் முடிவடைகிறது என்று தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் கே.டி. லால்காந்த் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை மக்கள் நிராகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி செப்டம்பர் மாதம் 17 நவம்பர் மாதம் 17 இடைப்பட்ட காலத்தில் நாட்டின் அரசியல் அமைப்பின் பிரகாரம் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். தேர்தலை ஒத்திவைப்பது குறித்து யோசனைக்கு நாடாளுமன்றில் கை உயர்த்தும் உறுப்பினர்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு சென்று மக்களை சந்திக்க முடியாது ஒளிந்திருக்க நேரிடும் எனவும் தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவி வரும் அழுத்தம் மிகுந்த ஆட்சியிலிருந்து விடுபட மக்கள் தேர்தலுக்காக காத்திருக்கின்றனர் எனவும் இந்த ஆட்சியாளர்களை மக்கள் விரட்டியடிப்பார்கள் என்பது உறுதி எனவும் குறிப்பிட்டுள்ளார். கண்டி மாகிஜாவ பகுதியில் வாள்வெட்டு தாக்குதலுக்கு இலக்காகி 2 பிள்ளைகளின் தாய் ஒருவர் ஸ்தலத்திலே உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் கடந்த சனிக்கிழமை இரவு இடம்பெற்றுள்ளது. கண்டி மஹியாவ பகுதியைச் சேர்ந்த 48 வயதுடைய வேளாங்கண்ணி எசிராணி என்ற தாயே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் காயமடைந்த மற்றொருவர் கண்டி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இக்கொலையுடன் தொடர்புடைய மஹியாவ MD பிரிவில் வசிக்கும் 38 வயதுடைய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டதாக கண்டி போலீசார் தெரிவித்தனர். தனிப்பட்ட தகராறு காரணமாக குறித்த வாழ்வெட்டு சம்பவம் இடம்பெற்றதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. உயிரிழந்தவரும்
பெண்ணும் சந்தேக நபரும் அயலவர் என விசாரணையில் தெரியவந்துள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் கண்டி தலைமையக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணத்தில் கையெடுக்க தொலைபேசியை கொள்ளையடித்து சென்று விற்பனை செய்த சம்பவம் தொடர்பாக இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த வாரம் யாழ்ப்பாண நீதிமன்ற வளாகத்திற்கு அருகில் தரைத்து நின்ற முச்சக்கர வண்டியில் வைத்து பூட்டப்பட்டிருந்த 1,90,000 ரூபாய் பெறுமதியான கையெடுக்க தொலைபேசியை துவிச்சக்கர வண்டியில் வந்த மர்ம நபர் ஒருவர் கொள்ளையடித்து சென்றுள்ளார். சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்ட நிலையில் கண்காணிப்பு கேமராவின் காணொலியை அடிப்படையாக கொண்டு சந்தேக நபர் சாவல்கட்டு பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்படி விசாரணையில் குறித்த சந்தேக நபர் 30,000 ரூபாய் பணத்திற்கு 6 கால மடத்தைச் சேர்ந்தவருக்கு கையடக்க தொலைபேசியை விற்பனை செய்தமை தெரியவந்துள்ளது. இதனையடுத்து கையடக்க தொலைபேசியை வாங்கியவரும் கைது செய்யப்பட்டு கையடக்க தொலைபேசி மீட்கப்பட்டது. மேலும் கையடக்க தொலைபேசியை திருடியதாக கருதப்படும் சந்தேக நபர் சைக்கிள் திருட்டுகளில் 6 மாத காலம் தண்டனை பெற்று விடுதலையாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. குருநாகல் பிரதேசத்தில் பல்கலைக்கழக அனுமதிக்கு போதுமான பெறுபர்கள் கிடைக்காததால் மனமுடைந்த மாணவர் உயிரை மாய்த்துள்ளார். 2023 ஆண்டு உயர்தர பரீட்சைக்கு தோற்றி பெறுபேறுகளை பெற்ற மாணவனே இந்த விபரீத முடிவை எடுத்துள்ளார். இந்த மாணவன் 2022 ஆண்டு முதல் தடவையாக உயர்தர பரீட்சைக்கு தோற்றியதாகவும் பல்கலைக்கழக அனுமதி பெறாத காரணத்தினால் கடந்த வருடம் 2ஆம் தடவையாக உயர்தர பரீட்சைக்கு தோற்றியுள்ளார். இருப்பினும் அவருக்கு ஒரு C மற்றும் 2 S மாத்திரமே கிடைத்துள்ளதாக தெரியவந்துள்ளது. இதனை தாங்கிக் கொள்ள முடியாத மாணவன் விபரீத முடிவை எடுத்து உயிரை மாய்த்துள்ளார். நாட்டின் சில பகுதிகளில் நேற்று இடம்பெற்ற வீதி விபத்துகளில் 4 உயிரிழந்துள்ளனர். நேற்று காலை மகபாகேவில் 20 அடி கிளை வீதியில் தப்பஹெனாபத்தை பிரதேசத்தில் பயணித்து முச்சக்கர வண்டி ஒன்று வீதியை விட்டு விலகி சுவரில் மோதி விபத்துக்குள்ளானது. விபத்தில் பலத்த காயமடைந்த சாரதி ராகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்துள்ளார். மகுள் புகுண ராகம பிரதேசத்தில் வசிக்கும் 19 வயதுடைய இளைஞரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இதேவேளை நேற்று மாலை கொட்டாவை அத்துருகிரி வீதியில் மெண்டிஸ் வளைவுக்கு அருகில் அத்துருகிரியவிலிருந்து கொட்டாவை நோக்கி சென்ற முச்சக்கர வண்டியை சாரதியால் கட்டுப்படுத்த முடியாமல் கவிழ்ந்து முன்னால் வந்த காருடன் மோதி விபத்துக்குள்ளானது. விபத்தில் முச்சக்கர வண்டியின் சாரதி, பின்னால் பயணித்த மூவர் மற்றும் காரின் சாரதி ஆகியோர் காயமடைந்து கோமாகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் முச்சக்கர வண்டியில் பயணித்த இருவர் உயிரிழந்தனர். 42 மற்றும் 54 வயதுடைய ஹிக்கடுவை மற்றும் ஹப்புத்தலை பிரதேசங்களைச் சேர்ந்த இருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். அத்துடன் நேற்றிரவு நீட்டம்புவ கொழும்பு கண்டி வீதியில் முருதாவல சந்திக்கு அருகில் கொழும்பிலிருந்து கண்டி திசை நோக்கி பயணித்து மோட்டார் சைக்கிள் வீதியோரம் நடந்து சென்ற நபர் மீது மோதியுள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த பாதசாரி வட்டுப்பேட்டிவல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்துள்ளார். பஸ்யால பிரதேசத்தைச் சேர்ந்த 43 வயதுடைய நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இத்துடன் அதிநேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன.